ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்படிக்கு சூர்யா அப்படிங்கிற புக்கிலேருந்து ஃபர்ஸ்ட் 2 ஸ்டோரியை என்னோட யூடியூப் சேனலில் ஒரு லாங் வீடியோவாக போட்டிருக்கேன். அதை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போது இந்த புக்கிலேருந்து 3rd ஸ்டோரி பார்க்கலாமா? உங்களுக்குலாம் தெரியுமா, ஆண்டனாலையும் மரத்துலேயும் சீக்கிர பட்டத்தை உடனே மீட்டுருவாங்க. ஆனால் மின்கம்பியில் சீக்கிர பட்டத்தை அவ்வளோ ஈஸியாக யாரும் மீட்டெடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு பட்டமாக தான் என்னோட பால்ய காலத்தில் நான் இருந்தேன். அண்ணே டீ வாங்கிக்கோங்கண்ணே, அக்கா பூ வாங்கிக்கோங்கக்கா அப்படின்னு கண்ணில் கண்ணீரோட கெஞ்சுற பசங்க, டீ கடையில் உழைக்கிற பசங்க, இவங்களுக்கு மத்தியில் நானும் என் தம்பியும் புத்தக பையை சுமந்துட்டு ஸ்கூலுக்கு போவோம். எதிரில் காகிதம் பொறுக்கிற பசங்க எங்களை கடந்து போவாங்க. அவங்களோட கிழிஞ்ச துணியில் எங்கள் யூனிஃபார்மை பார்த்து அவங்க ஏங்குறத பார்த்து வளர்ந்த ஒரு மாநகர குழந்தை தான் நான். எழுதி பழகுறதுக்கு முன்னாடியே உடஞ்சி போன ஸ்லேட்டு மாதிரி எங்கள் முன்னாடி அந்த சிறுவர்கள் கடந்து போவாங்க. என்னோட லைஃப் என்னோட சின்ன வயசில் அவ்வளோ கொடுமையாக இல்லை. ஆனால் அதுக்காக நான் சிரிச்சிட்டு தான் இருந்தேன், நான் சந்தோஷமாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கும் இல்லை. சின்ன வயசில் நான் சிரிச்சிட்டு இருக்கிற ஃபோட்டோ கொஞ்சம் தான் இருக்கும். என்னை எப்படியாவது சிரிக்க வச்சிடணும்னு அப்பா ரொம்ப ட்ரை பண்ணுவார். ஒருவேளை நான் அழுறத ஃபோட்டோ பிடிச்சிருந்தா இந்நேரத்துக்கு ஆயிரக்கணக்கான ஃபோட்டோ என்கிட்ட கிடச்சிருக்கும். ஏதோ ஒரு பெரிய துயரத்தில் இருக்கிற மாதிரி தான் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுப்பேன். ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னோட தம்பியும் தங்கச்சியும் முகம் நிறைய சிரித்து ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுப்பாங்க. அடைமலை நாளில் பிறந்தேன் அப்படின்ட்டு அம்மா சொல்லுவாங்க. ஏன் சரவணன் இப்படி நோஞ்சானா இருக்கான் அப்படின்னு என்னை பார்த்து பரிதாபப்பட்டாங்களே தவிர என்னை தூக்கி கொஞ்சிற குழந்தையா நான் இருந்ததே இல்லை. எல்லார்கிட்டையும் இருக்கிற அந்த துருதுருப்பு என்கிட்ட துளி கூட இல்லை. எனக்கு விவரம் தெரிய ஆரம்பித்து 5 வயசு இருக்கும். அப்பா ரொம்ப பிஸியான நடிகர். காலையில் நான் எந்திக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா ஷூட்டிங் கிளம்பி போயிடுவார். சாயந்தரம் வந்து கொஞ்ச நேரம் மட்டும் என்னை கொஞ்சிட்டு திரும்ப நாடகத்தில் நடிக்க போயிடுவார். ஞாயிற்றுக்கிழமை கூட அப்பா இது வரைக்கும் ஃப்ரீயாக இருந்ததே கிடையாது. அந்த வயசில் எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் அது எதுக்குமே எனக்கான ஆன்சர் எனக்கு கிடைக்கவே இல்லை. என்னோட சின்ன வயசில் நான் இழந்த பெரிய இழப்பு அது. நான் இப்படி சொல்கிறனால அம்மாவும் அப்பாவும் என் மேலே பாசம் காட்டல, என்னை அரவணைக்கல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எனக்குள்ளே இருந்த ஒரு குரல் அவங்க காதுக்கு எட்டாமல் போயிடுச்சு. ஒரு டைம் அம்மாவும் அப்பாவும் சிங்கப்பூருக்கு கிளம்புனாங்க. கோயம்புத்தூர்லேருந்து வந்த அத்தை மகளோட பாதுகாப்பில் நான் விடப்பட்டேன். ஒரு 3 சக்கர சைக்கிள் வாங்கி தந்துட்டு லக்ஷ்மி அக்கா கிட்ட சமத்தா இருக்கணும், என் செல்லம்ல அப்படின்னு அப்பா சொன்னார். லக்ஷ்மி அக்காவோட மடி எனக்கு சுகமானது தான். ஆனாலும் எனக்கு அழுக வந்துச்சு. நான் அழுததை பார்த்து அம்மா சிங்கப்பூர் வரமாட்டேன்னு சொல்ல இவ்வளோ பெரிய ட்ரிப்பை எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 பேருமே கிளம்பிட்டாங்க. வேற ஒரு குழந்தையா இருந்தா அந்த சைக்கிளில் பார்த்தோன்னே அம்மா அப்பாவை மறந்துட்டு ஓடி போய் விளையாடிருக்கோம். ஆனால் அம்மா அப்பா புறப்பட்டு 2 நாளுக்கு அப்புறம் தான் அந்த சைக்கிளில் நான் ஏறி உட்காரவே செஞ்சேன். அப்போது யாரோ ஒரு தாத்தா எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். தம்பி நீ என்ன ஆக போகிற அப்படின்னு என்னை பார்த்து கேட்டார். நான் ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆவேன் அப்படின்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்தாரு போல். ஆனால் நான் ஐ வாண்ட் டு டை அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் இருந்த செங்கலால் ஐ வாண்ட் டு டை அப்படின்னு தரையில் எழுதி வச்சேன். எல்லாத்துக்கும் அழுதே பழகியனா அந்த விஷயத்தை எழுதி முடிச்சுட்டு சிரிச்சிட்டு இருந்தேன். என் தம்பி பிறந்ததுக்கப்புறம் இந்த மன அழுத்தம் என்னை விட்டு கொஞ்சம் தூரம் பறந்து போச்சு. அவ்வளோ சின்ன குழந்தைய நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவ்வளோ பக்கத்தில் பார்க்குறேன். ஆனால் தம்பி வளர 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 திரும்ப இதே மன அழுத்தம் என்னை திருப்பி வந்து ஒட்டிக்குச்சு. இமெயிலில் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு காமெடி ஸ்டோரி அனுப்பிச்சிருந்தான். எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏதோ என்னதான் ரோல் மாடலாக வச்சு எழுதியிருக்கான் போல் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த கதை என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாக வேலை தேடி அலைஞ்ச ஒரு பையன் ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸில் வேலைக்கு சேர்றான். ஃபர்ஸ்ட் டே அவனோட ஒர்க் என்ன அப்படின்னா, ஒரு துறைமுகத்துக்கு போய் அங்கே போர்க்கப்பலில் நடக்கிற இண்டிபெண்டன்ஸ் டேவை பற்றி நியூஸ் கலெக்ட் பண்ணோம். அங்கே போனால் அந்த செலிப்ரேஷன் கலவரமாகி எல்லோரும் ஓடி வராங்க. என்னன்னு பார்த்தா அந்த கப்பலில் தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு ஒரு செய்தி வருது. தன்னோட முதல் வேலையை இவ்வளோ மோசமானதை நினச்சி அவன் வருத்தப்படுறான். எடிட்டர்கிட்ட போயிட்டு, சார் கப்பலில் தீ பிடிச்சிச்சு, அதனால இண்டிபெண்டன்ஸ் டேவை என்னால் பதிவு பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறான். உடனே அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. பூ பறிக்கிற இடத்துல புதையலே கிடைச்சும் வெறுங்கையுடன் திரும்பிய உன்னை மன்னிக்கவே முடியாது அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இந்த இளைஞனுக்கும் எனக்கும் ஒரே வித்தியாசம்தான். அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கல, என்னோட தவறுக்கெல்லாம் மன்னிப்பு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. என்கிட்ட இல்லாத துருதுருப்பு என் தம்பிக்கிட்ட நிறையவே இருந்துச்சு. என்னை விட வெள்ளையாக இருப்பான், குண்டு குண்டுன்னு இருப்பான், நல்ல பெரிய பெரிய கன்னத்தோடு இருப்பான். ஒரே ஸ்கூலில் படித்தனால லஞ்ச் பீரியடில் என்கிட்ட வந்து உட்காந்துருவான். கேர்ள்ஸ்லாம் ஓடி வந்து அவன் கன்னத்தை கிள்ளி விட்டுட்டு போவாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் அவனை குட்டி பிரபுன்னு சொல்லுவாங்க. அப்போ நடிகர் பிரபு ஒரு படத்தில் ஒரு வெள்ளை ஜிப்பா போட்டு ஒரு காஸ்டியூமில் வந்திருப்பார். அதே மாதிரி அவனுக்கும் எங்கள் வீட்டில் தைச்சி கொடுத்தாங்க. அதை போட்டுட்டு ஸ்டைலாக நடப்பான். என்னை விட அவன் எல்லாருக்கும் முக்கியமாக இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை.
ஸ்கூலில் விளையாடும்போது அப்படின்னா அவன் எங்கேயாவது ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் உடனே அவனை அடித்து திட்டி உன்னை விட நான் பெரிய ஆள்டா அப்படின்னு காட்ட விரும்புவேன். இப்படிலாம் அவனை குட்டி குட்டி விஷயத்தில் அள வைக்கிறது போதாதுன்னு ஒரு விபரீத முடிவுக்கு வந்தேன். அம்மா அப்பா தம்பி தங்கச்சின்னு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் ரகசியமாக போய் நல்ல டால்கம் பவுடர் எடுத்து முகத்தில் பூசிக்கிட்டு மீசை பெரிய கோரப்பல் இது ரெண்டையும் கண்மையால் வரைஞ்சிக்கிட்டேன். மேலிமைகளை வெளிப்புறமாக மடித்து விட்டுட்டு கண்ணாடியில் என்னை பார்த்தப்ப நானே பயந்துக்கிட்டேன். மெல்லமாக பூனை மாதிரி நடந்து வந்து அப்பாவோட தலகாணிக்கு கீழே இருந்த டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு தம்பிக்கிட்ட வந்தேன். நல்லா தூங்கிட்டு இருந்த தம்பிக்கிட்ட வந்து என் முகத்தில் டார்ச் லைட் வச்சுட்டு அவனை தட்டி எழுப்பினேன். 4-5 முறை தட்டினதுக்கப்புறம் அவன் எழுந்திரிச்சு பார்த்தான். ஐயோ பூதம் அப்படின்னு அவன் அலறல்ல என் கையில் இருந்த டார்ச் லைட் கீழே விழுந்து ஐயோ அன்னைக்கு நடந்த கலவரம் இருக்கே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி இதோட முடிஞ்சு. இதோட நெக்ஸ்ட் ஸ்டோரி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.